வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு டிஜிட்டல் ட்ராயிங்கில் எப்படி ஒரு மெட்டீரியலை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். மெட்டீரியல் அப்படின்னு என்னன்னு கேட்டாக்கா, இப்போது உதாரணத்துக்கு இந்த அயன் ராடு, இந்த கல், இந்த மாதிரி ஃபேப்ரிக் துணி, ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பால் ஒன்று ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலுக்கு நான் வந்துட்டு கிரே கலர் கொடுக்குறேன். ஸோ வந்து ஒரே பால் தான். இதை வந்து நான் 3 பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, இந்த கிரே கலர் கொடுத்துட்றேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஷாப்பில் 2020 இன்பில்டாக கொடுத்த ப்ரஷ் தான். ட்ரை மீடியா ப்ரஷஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் இருக்கிற கெய்ல்ஸ் ட்ராயிங் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ். ஸோ இது நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பென்சிலுக்கு வந்துட்டு ஸ்கெட்சிங் பண்ணுறது அப்படின்னா ஸோ இது யூஸ் பண்ணுவேன். இதுவே வந்துட்டு ஃபில் பண்ணுறது, கலர் ஃபில் பண்ணுறது, ஷேடிங்லாம் கொடுக்கணும்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஒரு அயன் அல்லது வந்து ஒரு சில்வர் சம்திங் அந்த மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டார்க் ஷேடு அப்ளை பண்ணணும். ஸோ டார்க் ஷேட் அப்படிங்கும்போது கிரேலேயே ஒரு டார்க் கிரே, கொஞ்சம் ப்ளூயிஷ் டோன் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீபோர்டை பேக்ரவுண்டை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கலர்ஸ் வெளியே போகாது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். 30 வச்சுக்குவோம். ஓகே, ஸோ சாஃப்டாக டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஷேடு வரும். ஓகே, நிறைய டைம் அப்ளை பண்ணதுனால நம்ம என்ன கலர் எடுத்தோமோ அந்த ஆக்சுவல் கலர் வந்துருச்சு. இப்போது இது வந்துட்டு ஒரு பால். ஸோ இந்த பால் வந்துட்டு ஒரு சில்வர் ஆர் அயன் அந்த மாதிரி பால்னு வச்சுக்குவோம். இந்த பால் மேலே ஒரு லைட் அப்ளை ஆகுது. ஸோ அது என்ன லைட்னு கேட்டால், ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு லைட் வருது. ப்ளூ டோனே வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சாஃப்டாக கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் ஹார்டாகவே கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மெட்டீரியல் ஃபீல் வரும். சாஃப்டாக மீன்ஸ் உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றது அந்த கலரை. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அதோட ஷைனிங் கம்மியாகிட்டே போகும். இதே நம்ம ஒரே இடத்துல ஷார்ப்பாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரே இடத்துல மட்டும் ஷைனிங் ஷார்ப்பாக விழுகும். ஓகே, இப்போது சேம் அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து ஒரு லைட்டிங் வருது. அது வந்துட்டு பேக் சைட்லேருந்து வருது. ஸோ அந்த லைட் நம்ம எப்படி கொடுக்கணும்னா, சேம் அதே கலர் நான் எடுத்துக்கிறேன். அதே கலர் வந்துட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சும்மா சின்ன
டாட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த இடத்துலையும் அதே போல் அதே சேம் கலரில் கொஞ்சம் லைட் பண்ணி இப்போ சேம் அதே கலரை ஆப்போசிட்டு கம்மி பண்ணிடலாம். ஷார்ப்பாக கொடுத்துருவோம். ஷார்ப்பாக கொடுத்துட்டு சும்மா லைட்டாக பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப தெரில. ஓகே, இப்போ ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ளூ வந்துட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த ப்ளூ தெரியுதுல்ல, ஸோ அந்த ப்ளூ வந்துட்டு ஐ ட்ராப்பர் டூலை வச்சு கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டார்க் ஏரியா இன்னும் டார்க் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஷார்ப்பாக கொடுத்துடலாம். அதே போல் இங்கே இருந்து ஓகே. இப்போ வந்துட்டு டாட் ஸ்டூல் எடுத்துப்போம். லைட்டாக ஒரு அப்ளை, அப்புறம் இங்கே ஸோ ஓவராலாக ஒரு அப்ளை கிரேடியன்ட் டோனில் ஒரு அப்ளை பண்ணிட்டோன்னாக்கா பார்க்க வந்துட்டு ஒரு சில்வர் ஃபீல் வருது இல்லையா. ஸோ இது வந்து தனியாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். பட் ஒரு ஆல் ஓவர் ஒரு ட்ராயிங், ஃபுல் ட்ராயிங் அதில் வந்துட்டு ஒரு பார்ட்டில் அங்கங்கே வந்து சில்வர் வருது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ சில்வர் டோனில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ ஷார்ப்பாக நிறைய ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ்லாம் இருக்கணும் அங்கங்கே. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது அந்த மாதிரி இது ஷார்ப்பாக இருக்கணும். இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது. கலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோன்னாக்கா அந்த ஃபீல் போயிடும். இன்னும் சொல்லப்போனால் கலர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி விடலாம். இப்போ நான் லேசர் டூல் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், ஃபெதர் ஒரு 20% இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னாக்கா கலர் பேலன்ஸ் வரும். ரெட் டோன் ஏற்றிக்கலாம், கோல்டன் டோன் முடிச்சது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அது இப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு ஃபெதர் 20%. ஓகே, கண்ட்ரோல் பி, கலர் பேலன்ஸ் வந்துடும். ப்ளூ டோன் ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் டி, டீசெலக்ஷன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு அந்த சில்வர் ஃபீல் வந்துருச்சா? ஓகே, அவ்வளோதான். இப்போது அடுத்தது சேம் அதே தான். இந்த பாலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ராக் ஃபீல் கொடுக்கலாம், ஒரு பாறை மாதிரி. இந்த பாறையோட கலர்
நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா பாறையில். ஸோ காமனான ஒரு கலர் எடுத்துக்குவோம். பேக்ரவுண்டை லாக் பண்ணிக்குவோம். பேக் ஸ்பேஸ் இந்த இடத்துல. இப்போது இதுக்கு வந்து டார்க் அப்ளை பண்ணணுன்னா நான் ஏன் கலர் சூஸ் பண்ணுறேன்னா, இப்போது டார்க் கலர் சூஸ் பண்ணி அப்படி அப்ளை பண்ணுறேன். அதுக்கு இந்த பர்ன் டூலை வச்சு இப்படி டார்க் அப்ளை பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும். பட் நம்ம இந்த பர்ன் டூலை வச்சுட்டும் அப்புறம் டாட்ஸ் டூலை வச்சும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஏன்னு கேட்டால் அது வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். டாட்ஸ் டூலாக இருக்கட்டும் பர்ன் டூலாக இருக்கட்டும், அது என்னன்னு கேட்டால் ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். பட் இதே நான் வந்து ப்ரஷ்ஷில் மேனுவலாக ஒரு கலர், இந்த கலர் வந்து டார்க் கலர் எடுத்து இப்படி அப்ளை பண்ணுறேன். 30 இருக்குது, ஒரு 22 வச்சுருக்கேன். இப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு சைடில் இந்த ஏரியாவில் வந்து நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஸோ கவனிங்க, நான் அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் பெருசு பண்ணுமோ அங்கெல்லாம் பெருசு பண்ணிகிட்டே தான் அப்ளை பண்ணுவேன். எங்கெல்லாம் சின்னது பண்ணுமோ அங்கே சின்னது பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான திக்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் ஷார்ப்பாகவும், எங்கே வேணுமோ அங்கே ஸ்மூத்தாகவும், எங்கே திக்காக அப்ளை பண்ணணுமோ நான் எதிர்பார்த்த மாதிரி வந்துடுச்சு. இதே டார்க் டூல் வச்சேன்னா அது ஒரு டார்க் கலர் கொடுக்கும். இப்போ அந்த கலர் தான் நான் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இவரை பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பர்ன் டூல் யூஸ் பண்ணி கலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த கலர் பாருங்கள், அதுவே ஒரு கலர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கலர் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இந்த மாதிரி கலர் தான் வேணும். ஆனால் அது ஒரு கலர் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் பர்ன் டூல் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது எனக்கு டார்க் வேணும் அப்படிங்கிறப்போ நான் டார்க்குக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கலர் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் க்ரீன் கலந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு பர்ன் டூலில் கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி பர்ன் டூல் யூஸ் பண்ணாமல் ப்ரஷ்ஷில் மேனுவலாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. ஓகே, நான் இதுக்கு வந்துட்டு எந்த ஒயிட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா இது வந்துட்டு ஒரு ராக் அப்படிங்கிறதுனால. இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கா. ஸோ இந்த அன்ஈவனாக இருக்கிற ஃபீலை மாற்றுறதுக்கு ஹைட்ரா பாட்டில் எடுத்து மேனுவல் கலரையும் எடுத்துக்கிறேன். அதையும் லைட்டாக இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது, 10 வச்சுக்கலாம். ஸோ அதையும் அப்ளை பண்ணுறேன். திருப்பி ஹைட்ரா பாட்டில் எடுத்து இந்த கலரையும் அதையும் அப்ளை பண்ணுறேன். ஸோ மாற்றி மாற்றி நம்ம பண்ணும்போது அந்த இடம் வாஷ் அவுட் ஆகிக்கும். டோட்டலாக அந்த பேட்சாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். சூப்பர். இப்போது இந்த இடத்துல நான் வந்து எந்த ஹைலைட்டும் கொடுக்க போகிறதில்ல. ஹைலைட் மீன்ஸ் இது மேலே வச்சுட்டு இதே கலர் லைட் பண்ணி இப்படி அப்ளை பண்ணுறது. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும்னா இது ஷைனிங்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆயிரும். ஷைனிங்காக தெரியக்கூடாது, ஏன்னா பாறை ஷைனிங்காக இருக்காது, தண்ணி பட்டால் மட்டும்தான் ஷைனிங்காக இருக்கும். அதுவும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக போல் மேலோட்டமாக சொல்லிடுறேன். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு எந்த ஹைலைட்டும் தேவையில்லை. ஆனால் அந்த சேம் டைம் இந்த இடத்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னரில் எங்கே லைட் இருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஷைனிங் மாதிரி தெரியும். அதாவது அவ்வளோதான். இதே வந்துட்டு நான் கொஞ்சம் அப்படியே அந்த வெடிப்பு மாதிரி கொடுக்கணும். இது ஒரு வகையான பாறை, உருண்டை பாறை. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இந்த வெடிப்பு மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு அந்த பாறை மேலே அந்த வெடிப்பு மாதிரி வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஒரு வெடித்த மாதிரி இல்லைல்ல.
அதுக்கு என்ன பண்ணு கேட்டாக்கா இந்த லைட் இருக்குல்ல, ஸோ இந்த லைட்டை பிடிச்ச இடத்தோட கார்னரில் இப்படி கொடுக்கணும். ஷார்ப்பாக ஈவனாக போகாமல் விட்டு விட்டு கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துக்கு கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே இல்லைங்க. ஓகே, சூப்பர். இப்போ கொஞ்சம் வெடிச்ச மாதிரி இருக்கா, தட்ஸ் இட். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஏரியாவை டார்க் பண்ணலாம். கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷைனிங் ஆயிடுச்சு. ஹைலைட்ஸுக்கு பதிலாக மிட் டோன் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக விழுகாது, லைட்டாக விழுகும். ஓகே, அப்புறம் பர்ன் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்னஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா? ஓகே, இப்போ அடுத்தது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இப்போ பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால் நான் எப்படி சொல்கிறது, நம்ம கீபோர்டு, மானிட்டரு, மவுஸு இதெல்லாமே எடுத்துக்குவோம். ஸோ அதெல்லாம் டார்க்காக தான் இருக்கும் இல்லையா? அந்த டார்க் கலரையே நான் இதுக்கும் கொடுத்துட்றேன். பேக்ரவுண்டை லாக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ், டார்க் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே தெரில. ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு நான் லைட் கலர் கொடுக்கணும். கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். அதே ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 15 to 10 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, 11. சாஃப்டாக அப்ளை பண்ணுங்கள். இதில் என்னென்னு கேட்டாக்கா, இந்த பிளாஸ்டிக் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஷைனிங்கான பிளாஸ்டிக்கும் இருக்குது, ரொம்ப மேட் ஃபினிஷிங் பிளாஸ்டிக் இருக்குது. இது மேட்லேயே ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் தெரியும். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இது எப்படி எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணுது, எங்கெல்லாம் லைட் இருக்கோ அது எல்லா லைட்டையுமே அப்சர்வ் பண்ணும். ஆனால் இந்த பாறை பார்த்திங்கன்னா எல்லா லைட்டையுமே அப்சர்வ் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டை அப்சர்வ் பண்ணும். அட் த சேம் டைம் சாஃப்டாக தான் இருக்கும் அந்த லைட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் லைட் நான் வந்துட்டு இந்த லைட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணி அதை அப்ளை பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஒரு லைட் இங்கே வர லைட் இதே எடுத்துக்குவோம். இங்கேருந்து காப்பி அடித்து இதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த ஒரு மாதிரி ரெட்டு ஆரஞ்சு டோனு, ஸோ இதையும் எடுத்துக்கிறோம். இதையும் லைட்டாக அப்ளை பண்ணோம். ஸோ ரொம்ப இல்லாமல் லைட்டாக. ஓகே, இப்போது டார்க், இதுலேயே ஒரு டார்க்கு. அந்த சாஃப்ட் கார்னர் மாறக்கூடாது, எங்கேயுமே ஹார்டாகவும் வரக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் போயிடக்கூடாது. ஸோ ஒரு ப்ளூ டோன் கொடுத்துக்கிட்டு Ctrl U, சேச்சுரேஷன் மட்டும் கம்மி பண்ணிடுறேன். Ctrl L, லெவல்ஸில் போய்ட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிறேன். இப்போ பார்க்க வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷிங் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கா? சிம்பிள் தான். இந்த மேட் ஃபினிஷிங் பிளாஸ்டிக் வந்துட்டு இந்த ராக் மெட்டீரியல் ப்ளஸ் இந்த சில்வர் மெட்டீரியல் ரெண்டும் கிட்டத்தட்ட மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸி. ஸோ அவ்வளோதான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விசிட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.